வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்திகள். வத்தளை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் மது மாதவ அரவிந்த தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆஷஸ் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியுள்ளது. விரிவான செய்திகள். வத்தளை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் இன்று பலவந்தமாக நிறைவேற்றப்பட்டதாக பிரதேச சபையின் உபத்தலைவர் SAN லெஷான் சஞ்சீவ சுட்டிக்காட்டியுள்ளார். வத்தளை பிரதேச சபையின் தலைவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கூடியிருந்த சிலர் உபத்தலைவரும் மற்றொரு உறுப்பினரும் சபைக்குள் பிரவேசிப்பதற்கு தடை ஏற்படுத்தினர். வத்தளை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் இன்று 2வது தடவையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. முதல் தடவை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அது தோற்கப்பட்டிருமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இன்று வத்தளை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் மது மாதவ அரவிந்த தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொழும்பு மாநகர சபையின் மேயர் AJM முசாமிலிடம் கையளித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். ராஜினாமா கடிதத்தை கையளிப்பதற்கு முன்னதாக சபையில் உரையாற்றிய மது மாதவ அரவிந்த அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளை விமர்சித்ததாகவும் எமது செய்தியாளர் கூறினார். நெடுந்தேவு பிரதேச சபை தலைவர் டேனியல் ரெக்சிகனின் கொலை தொடர்பில் கைதான வடமாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் கந்தசாமி கமலேந்திரன் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மூவரும் ஊர்காவல்துறை நீதவான் RS மகேந்திரராஜா முன்னிலையில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் கொலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வடமாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் ரெக்சிகனின் மனைவி உள்ளிட்ட மூவரையும் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த மாதம் 26ஆம் தேதி டேனியல் ரெக்சிகனின் நெடுந்தீவில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இவரது மரணம் ஆரம்பத்தில் தற்கொலை என கூறப்பட்ட போதிலும் பின்னர் அவர் தலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் உயிரிழந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தில் பயணிகளின் நலன் கருதி கால அட்டவணைக்கு புறம்பாகவும் தூர பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த பஸ் சேவைகள் நடத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் பயணிகளை சிரமத்திற்குள்ளாக்கும் வகையில் கூடுதல் கட்டணம் அறவிடும் பஸ் ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உரிய பஸ் கட்டணங்களை விட அதிகமாக பணத்தை அறவிடும் நடத்துனர்கள் தொடர்பில் 1955 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறும் ஆணைக்குழுவின் தலைவர் பயணிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூர பிரதேச பஸ் சேவைகளை கண்காணிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்றை கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிவனொளி பாதமலைக்கு வழிபாடுகளுக்கு செல்லும் பக்தர்களுக்கு விசேட பஸ் சேவை நடத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. ரயில் சேவையுடன் இணைந்து இந்த பஸ் சேவை நடத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் உப தலைவர் SM விமலரத்ன தெரிவித்தார். கொழும்பிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணிக்கும் ரயில் சேவைக்கு பொருத்தமான விதத்தில் ஹட்டன் ரயில் நிலையத்திலிருந்து பஸ்கள் சேவையில் ஈடுபட உள்ளது. ரயில் மூலம் சிவனொளி பாதமலைக்கு வரும் பக்தர்கள் ஹட்டனிலிருந்து நல்ல தண்ணீர் வரை பஸ்களில் பயணிக்க வேண்டியுள்ளதால் அதற்கு ஏற்ற விதத்தில் குறித்த பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். சிவனொளி பாதமலைக்கு வருகை தரும் பயணிகளின் நலன் கருதி கொழும்பு மற்றும் கண்டி பகுதியிலிருந்து தொடர்ந்து பஸ்கள் சேவையில் ஈடுபடும் என இலங்கை போக்குவரத்து சபையின் உப தலைவர் LA விமலரத்ன சுட்டிக்காட்டினார். கொழும்பு புத்தளம் வீதியின் தடுகம் ஓயா பாலத்திலிருந்து கொழும்பு வரையான இருவழிப்பாதை இன்று இரவு 9 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் இடைக்கடை மூடப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பேலேகொடவிலிருந்து தடுகம் ஓயா வரையான வீதியின் ஒரு பகுதி காப்பட் இடப்படவுள்ளமையே இதற்கு காரணமாகும். எனவே இந்த காலப்பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் வாகன சாரதிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்கமைய கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு வரை பயணிக்கும் வாகனங்கள் மட்டக்கூலி, பமுனுகம, தலாஹென ஊடாக நீர்கொழும்புக்குள் பிரவேசிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது.
கட்டுநாயக்க சீதுவையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் சீதுவை உடுகம்பல வீதியில் பயணித்து உடுகம்பல கிரிந்துவிட்ட கனேமுள்ள ஊடாக கடவத்தைக்கு சென்று கண்டி வீதியின் ஊடாக கொழும்புக்கு பிரவேசிக்கலாம். மாரவில நாத்தாண்டிய பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்றும் ட்ரக் வண்டியொன்றும் விபத்துக்கு உள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை 6 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். முச்சக்கர வண்டியில் சென்ற 2 இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். யுத்தத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான ஆய்வினை மேல் மாகாணத்தில் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைய இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆய்வினை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் மேல் மாகாணத்தில் உள்ள அநேகமான வீடுகளில் அதன் உரிமையாளர்கள் வசிக்காமை மற்றும் மக்கள் தகவல்களை வழங்குவதில் கொண்டுள்ள தயக்கத்தினால் ஆய்வினை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DCA குணவர்தன கூறியுள்ளார். வடமாகாணத்தில் இந்த ஆய்வு 90% பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களையும் சேர்ந்த மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் தகவல்களை வழங்குவதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பு, திம்பிரிகஸ்யாய, தெஹிவளை மற்றும் ரத்மலானை ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் இந்த ஆய்விற்கான தகவல்களை வழங்குவதில் பின்வாங்குவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 20ஆம் திகதி வரை வீடுகளுக்கு வருகை தந்து யுத்தகால சேதம் தொடர்பான தகவல்களை கேட்டறியும் அதிகாரிகளுக்கு பூரண ஒத்துழைப்பினை வழங்குமாறு தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விநியோகித்த 22,638 நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவிக்கின்றது. அபராதமாக 7,89,56,500 ரூபாய் பணம் அறவிடப்பட்டுள்ளதாக அதன் உப செயலாளர் CS முத்துகுட கூறினார். பொது சுகாதார பரிசோதகர்களினால் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் பாவனைக்கு உதவாத உணவுகளை உற்பத்தி செய்து 1,18,921 இடங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது பாவனைக்கு உதவாத 22,638 உணவு உற்பத்தி நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 7,89,56,500 ரூபாய் இதனூடாக அபராதமாக அறவிடப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 12 மோட்டார் சைக்கிள்களை வெண்ணப்புவ போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வந்தமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிலாபம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் நேற்றிரவு இவை கைப்பற்றப்பட்டன. இதன்போது வெண்ணப்புவ அலுத்பார பகுதியில் வீடொன்றிலிருந்து இந்த 12 மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஜப்பானிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிள்கள் பாவனைக்கு தயார் நிலையில் காணப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொஸ்கொட ஆமைகள் பராமரிப்பு நிலையத்திலிருந்து காணாமற் போன ஆமை தொடர்பான விசாரணைகளுக்காக 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. காணாமல் போயுள்ள ஆமை தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். இது தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மிகவும் அரிதான இந்த ஆமை கொஸ்கொட ஆமைகள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நேற்று முன்தினம் காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மழை ஓய்ந்தாலும் துவானம் ஓயவில்லை என்பது போல் ஆழிப்பேரலை ஏற்பட்டும் அதன் தாக்கம் இன்னும் மனங்களை விட்டு போகவில்லை. ஆழிப்பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு 9 வருடங்கள் ஆகின்ற நிலையில் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆரையாம்பதி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சிகரம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளமற்ற நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். காத்தான்குடி கடற்கரையோரத்தில் வாழ்ந்த மக்கள் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் சிகரம் கிராமத்தில் தற்காலிகமாக குடியேறினர். 6 மாதங்களுக்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தகர கொட்டிகளிலேயே இன்னும் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். சிகரம் கிராமத்தில் 65 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்ற போதிலும் இந்த கிராமவாசிகளுக்கு இன்று வரை எந்தவித அடிப்படை வசதிகளும் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை. மழைக்காலத்தில் வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுவதால் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு அந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர்.
வெயில் காலத்தில் தகரக்கொட்டிகளில் இருப்பதால் தமக்கு பலவிதமான நோய் ஏற்படுவதாகவும் சிகரம் பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சுனாமியால் பாதிக்கப்பட்டு நாங்கள் திரும்பவும் எங்களோட இடத்தில் வந்து குடியேறியும் எங்களுக்கு இருந்த வீடு வசதிகள் எதுவும் செஞ்சு தரவில்லை. இதுவரையில் இந்த 10 வருஷமாகுது. அந்த 6 மாதத்துக்கு அடிச்சு தந்த வீடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆழி பேரலை ஏற்பட்டு 9 வருடங்களை கடந்த நிலையிலும் அதன் தாக்கத்திலிருந்து மக்கள் இன்னும் விடுபடவில்லை. மாணவர்கள் பாடசாலைக்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. மக்கள் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமக்கு நிரந்தரமான வீடு ஒன்றினை அமைத்து தருமாறு மக்கள் பல தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்தும் அது பயனளிக்கவில்லை. இவர்களது கனவு எப்போது நனவாகும்? இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.